அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில் வைஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன அஷூர் பண்ண போறோம் அப்படின்னா, வாட்டர் டிவைனர், அதாவது நீரோட்டம் செக் பண்றவர் இன்னைக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து தருவாரு. அதை நம்ம அஷூர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீரோட்டம் செக் பண்றவர் ஒரு ஆர்வத்துக்கு வந்தாரு. வந்துட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வந்து பாயிண்ட்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவரோட ரீடிங் வந்து 1400 மேல வந்ததெல்லாம் நல்ல பாயிண்ட் சொல்லி சூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு அந்த டிவைஸ்ல. அதுல அவர் ஒரு 3 பாயிண்ட் சூஸ் பண்ணாரு. அந்த 3 பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் வந்து எக்ஸாக்டா நார்த் ஈஸ்ட் கார்னர்லயே அமைஞ்சிருந்தது. பட் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் உள்ள அமைஞ்சிருந்தது. அது நமக்கு சூட் ஆகிற மாதிரி தெரியல. பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் வந்து கார் பார்க் டிஸ்டர்ப் பண்ணாது, பிளஸ் வந்து அது வந்து ஈஸி ஆக்சஸ் மாதிரி இருந்தது. தேர்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப உள்ள போயிருந்தது. அது வந்து கண்டிப்பா கார் பார்க் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது மினிமம் 6 feet டிஸ்டன்ஸாக இருக்கணும் நைபர் ஹவுஸ்ல இருந்து அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணிட்டோம். ஸோ தட் அந்த போர்வெல் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க் பண்ணி அண்ட் அந்த போர்வெல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறத என்ஷோர் பண்ணிட்டோம். அப்படி பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயே அமைஞ்சிருந்தது. ஆஸ் வெல் அஸ் கார் பார்க்கையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தது. இதெல்லாம் நம்ம என்ஷோர் பண்ணிட்டோம். இந்த ப்ராசஸ்க்கு வித்தின் 10 to 15 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அவர் செக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ண சொன்னோம். அவர் மறுபடியும் செக் பண்ணாரு. சேம் அவர் மெஷினில் வந்து 1400 500 மேலே வருது அப்படிங்கிறத என்ஷோர் பண்ண சொன்னோம். அதையும் அவர் என்ஷோர் பண்ணாரு. நாங்களும் பக்கத்துல இருந்து பார்த்தோம். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் புதிய அஷூரன்ஸுடன் சந்திப்போம்.